വർഷങ്ങളായി മൂന്നാറിൽ തുടരുന്ന ഗതാഗതക്കുരുക്കിന് പരിഹാരം കാണാൻ കഴിഞ്ഞിട്ടില്ല. ഗതാഗതക്കുരുക്കിൽ മൂന്നാർ വിയർപ്പ് മുട്ടുമ്പോൾ മൂന്നാറിലെ സാധാരണക്കാരെ വലിയ ബുദ്ധിമുട്ടിലാക്കുന്നതിനും ഒപ്പം തന്നെ സഞ്ചാരികളെയും കാര്യമായി തന്നെ ബാധിക്കുന്നു. ഗതാഗതക്കുരുക്ക് നിയന്ത്രിക്കാൻ നിരവധി ട്രാഫിക് കമ്മിറ്റികൾ കൂടിയെങ്കിലും അതൊന്നും നടപ്പിലാക്കിയിട്ടില്ല എന്ന ഉദാഹരണത്തിന് വലിയ തെളിവാണ് ഇപ്പോഴും തുടരുന്ന മൂന്നാറിലെ വലിയ ഗതാഗതക്കുരുക്ക്. കാലകാലങ്ങളായി തുടരുന്ന മൂന്നാറിലെ ഗതാഗതക്കുരുക്ക് സഞ്ചാരികളെ മാത്രമല്ല സാധാരണക്കാരെ കാര്യമായി തന്നെ ബാധിക്കുന്നുണ്ട്. 108 ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு யாரும் போக முடியாது, போனது அதனால இறந்து தான் போகும். രാവിലെ ഞങ്ങളുടെ മുഴുവനാവരം മുട്ടിയേക്കുമാണ്. ഓട്ടം ഇല്ലാത്തൊരു കുഴപ്പമില്ല, ഓട്ടം നല്ല ഓട്ടമുണ്ട്. പക്ഷേ ഈ തിരക്ക് കാരണം ഞങ്ങൾക്ക് ഓടാൻ പറ്റുന്നില്ല. രാവിലെ ഞങ്ങളുടെ മുഴുവനാവരം മുട്ടിയേക്കുമാണ്. ഇപ്പം ഈ ഏതാണ്ട് ഒരു 5-6 വർഷമായിട്ട് ഇത് തന്നെ അവസ്ഥ. ഈ തിരക്ക് മാറാതെ ഞങ്ങൾക്ക് ഇനി ഓടാൻ പറ്റത്തില്ല. இந்த மாட்டுப்பட்டி டைரெக்ஷன்லாம் போனால் மொத்தம் பயங்கர ப்ளாக்கு. ஒரு எமர்ஜென்சிக்கோ அங்கிட்டிருந்து வண்டி எதுவும் கொண்டு வர முடியல, வண்டி போகவும் முடியல. அதனால தான் இப்போ நாங்களாம் சில நேரம் மாட்டுப்பட்டி டைரெக்ஷன் சைட்ஸ்ன்னு கேட்டாலும் சில நேரம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அதனால் இந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பஞ்சாயத்து ஏதாவது ஒரு முன்னோடியாக இது காரியங்கள் செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெரிய பெரிய பஸ்ஸுகள் போகிறதுனால தான் இந்த மாட்டுப்பட்டியில் எப்போவுமே ப்ளோக் ஆகுது. அது பஞ்சாயத்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டிராஃபிக் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வந்துட்டு திரும்ப வைக்க நிப்பாட்ட வைக்க ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. போனதை விட இந்த வட்டம் பயங்கர டிராஃபிக்கு, பயங்கர ரூம்ஸ் அவைலபிள் இல்லை. இந்த ஒரு வேளை எலெக்ஷனால இப்படி இருக்கா என்ன ஆனால் அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். என்னோட டூரிஸ்ட் வர எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 108 ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு யாரும் போக முடியாது, போனது அதனால இறந்து தான் போகும். அந்த மாதிரி கண்டிஷனு லக்கம், ராஜமலை, அங்கே எஸ்ஓலோ பெண்ட்லாம் நான் 2 மணிக்கு எடுக்கிற வண்டி 10:45 11 மணிக்கு போகுது. 2 மணிக்கு எடுத்து அவங்க எத்தனை மணி நேரம் உட்காருவாங்க ஒரு பேசஞ்சர் சொல்லுங்கப்பா? ரொம்ப கஷ்டம். இந்த உடுமலைப்பட்டியிலேருந்து மூணாறு வரை எவ்வளோ நேரம் ஆகும்? 3.5 மணி நேரம் ட்ராவலு, இப்போ 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகுது. அப்போ 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகுது இல்லைங்க. அதுமே ஒரு டைமில் இங்கே வந்ததே 3:30 தான் வருவோம். 8:45 எடுத்து 3 ஆயிரும். இங்கேருந்து எடுத்து இங்கே 2 மணிக்கு எடுத்தோம்னா உடுமலை போகும்போது ஒரு நாளைக்கு 10:30 11 மணி, நைட்டு 12 மணில ஆயிரும். இந்த லக்கம் அதை விட்டால் ராஜமலையை விட்டால் மெயின் பிரச்சனை அங்கே நம்ம எஸ்ஓல பெண்டு. அந்த பெண்டில் கூட இந்த பக்கம் 2 அடி, இந்த பக்கம் 2 அடி வீதி கூட்டினா எல்லாம் வண்டி கிளியராக பாஸ் ஆகும். இதுதான் டிராஃபிக் காரணம். மூணாறில் எங்கே பார்த்தாலும் டிராஃபிக். அதனால நான் எங்களை போல சுற்றுலா பயணி ஓட்டக்கூடிய டிரைவர்மார்களுக்கு ஓட்டமே இல்லை. என்ன காரணம் கேட்டீங்கன்னா எங்கேயும் போக முடியாத சிச்சுவேஷன். எங்களுக்குள்ள பார்த்தாலும் டிராஃபிக். மாட்டுப்பட்டி டேம் போனாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிராஃபிக். டாப் ஸ்டேஷன் போயிட்டு வரேன்னா ஒரு காலத்தில் 4 மணிக்கு ஒரு போயிட்டு வந்ததில் இப்போ 1 நாள் ஆகுது. அதனால டூரிஸ்ட் வரத்தும் குறைஞ்சி வச்சு மூணாறில் எங்கன்னு பார்த்தாலும் பார்க் பண்ணுறதுக்கு வசதி இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலை மூணாறில் போய்கிட்டு இருக்கிறதுனால எங்களுக்குள்ள தொழில், அதாவது நாங்கள் வாகன ஓட்டுநர்கள், டாக்ஸி ஓட்டக்கூடிய எங்களுக்கு ரொம்ப பாதிக்குது. இது உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பதை எங்களோட நோக்கமாக இருக்கின்றது. തിരക്ക് കൊണ്ട് ട്രാഫിക് ആയതുകൊണ്ട് മൂന്നാറിൽ ആശുപത്രിക്കോ എങ്ങും പോകാൻ പറ്റുന്നില്ല. ഗവൺമെന്റ് ആശുപത്രിക്ക് പോകാൻ പറ്റുന്നെങ്കിലും ദൈവത്ത് പോണെങ്കിലും 3 മണിക്കൂർ താമസം. താലൂക്ക് ആശുപത്രി പോണെങ്കിലും 3 മണിക്കൂർ താമസിച്ചാണ് അവിടെ ചെല്ലുന്നത്. வந்தாலுமே அதுக்குள்ள சிகிச்சையும் கிடைக்க மாட்டேங்குது. எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கவும் மாட்டேங்குது. அதனால மாட்டுப்பட்டி, குண்டலை, தைல்டுவார, எல்லப்பட்டி இங்கிட்டிருந்து வர்றவங்களாம் ரொம்ப அத்தலைகிறாங்க. அதனால ஆஸ்பத்திரியில் ஒரு சௌகரியமும் இல்லை. மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவி செய்யறதுக்கு எந்த கவர்மெண்ட்டும் ஏதாவது ஒரு வழியை காட்டி நடத்துது. இந்த டிராஃபிக்கு நாளுக்கு ரொம்ப அதிகரிச்சு போய்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் கேட்டாச்சுன்னா இங்கே உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் சரியில்லாதனால தான் இந்த ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஏன்னா ரோட் சைடில் வண்டிகளை வந்து 2 சைடில் பார்க் பண்ணிட்டு போகிறதுனால ரொம்ப இடைஞ்சல். இப்போ பொதுவாக காலனி ரோட்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் அங்கே மேலேருந்து வர முடியல, கீழே இருந்து மேலே காலனிக்கு போக முடியல. எமர்ஜென்சிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கேஸ்க்கோ எதுக்குமே வர முடியல. ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் இதுன்னு தெரியல. எல்லா சைட்லையும் வண்டியை போட்டு, டூரிஸ்டாலும் சரி லோக்கலாலும் சரி எல்லாம் வண்டியை போட்டு ஜீப்பு இந்த மாதிரி ஆட்டோ எல்லாம் அந்தந்த சைடில் நிப்பாட்டி போகிறதுனால ரொம்ப பொதுமக்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக தெரியுது. എല്ലാവരും കറക്റ്റായിട്ട് പോയിക്കൊണ്ടിരുന്ന ഒരു കുഴപ്പമില്ല. എല്ലാ റോഡിന്റെ നടുക്ക് വട്ടം തിരിക്കുന്നതും അത് ഭയങ്കര ബുദ്ധിമുട്ട് ഉണ്ടാക്കുന്നത്. ഇപ്പൊ തന്നെ റോഡ് ശരിക്കും ചെയ്തിട്ടില്ല, എന്നിട്ടും വണ്ടി എല്ലാ വണ്ടി പാർക്ക് ചെയ്ത് ഇറങ്ങി പോകും. അങ്ങനെ വരുമ്പോ റോഡില് കണ്ട സ്ഥലത്തും പാർക്ക് ചെയ്യുമ്പോൾ ഭയങ്കര ബുദ്ധിമുട്ടുണ്ട്. ഓട്ടം ഓടാൻ പറ്റുന്നുണ്ടോ? ഓട്ടം ഭയങ്കര കഷ്ടമാണ്. ഒരു ഷട്ടിൽ പോവുകയാണെങ്കിൽ 50 രൂപയ്ക്ക്, ഒരു ഓട്ടം പോവുകയാണെങ്കിൽ ഒരു 40 രൂപയ്ക്ക് ഓട്ടം പോവുകയാണെങ്കിൽ നമ്മൾ തിരിച്ചു വരുമ്പോൾ ഒരു 50 രൂപയുടെ ഡീസലോട് കൂടി തീർന്നാ വരുന്നത്. നടപടി ഇതുവരെ അധികൃതർ എടുത്തിട്ടില്ല. ഞങ്ങളൊക്കെ തന്നെ 1 മണിക്കൂർ 1.5 മണിക്കൂർ താമസമാണ്. ശരിക്കും പറഞ്ഞാൽ നമ്മുടെ ഓട്ടത്തെ സാരമായി ബാധിക്കുന്നുണ്ട്. ഓട്ടത്തെ ശരിക്കും ബാധിക്കുന്നുണ്ട്. ഞങ്ങൾ ഇവിടുന്ന് ചില ദിവസമൊക്കെ കാലി എറണാകുളം വരെ വണ്ടി പോണത്.
ഒരു ദിവസം നമ്മൾ എത്ര ചാല എടുക്കുന്നത്? ഒരു രാവിലെ അവിടെ നിന്ന് എറണാകുളത്ത് വന്ന് ഇവിടുന്ന് തിരിച്ചു പോകണം. അത് സമയം ഒത്തിരി വൈകുന്നുണ്ടല്ലേ? സമയം വൈകും, അന്നേരം നമുക്ക് സ്റ്റാൻഡിൽ കയറി ആളെ എടുക്കത്തില്ല, കാരണം വൈകുന്നുണ്ട്. மூணாறுல எப்போதுமே ஒரு 10 நாள் 4 நாள் லீவ் வந்துருச்சுனாலே எல்லா இடம் ரோடு பிளாக் தான். பின்ன என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் விஷயமோ இல்லை ஒரு எமர்ஜென்சி ஆகிட்டு வரணும் அப்படின்னா வர முடியாது. பின்ன மெயினாகிட்டு பார்க்கிங்குள்ள சௌகரியம் எங்கேயுமே கிடையாது. மூணாறுக்குள்ள பார்க் பண்ணுறதுக்கோ போய் வர்றதுக்குள்ள விஷயம் இந்த மூணாறு எங்கேயுமே இல்லை. இது காலங்களாகிட்டு உள்ளது தான், இப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே இது உள்ளது தான். മൂന്നാറുടെ ട്രാഫിക് കുറയ്ക്കാൻ വേണ്ടി എவ்வளவு സിമ്പിളായിട്ടുള്ള MLA ഫണ്ട് വന്നാലും ശരി, MP ഫണ്ട് വന്നാലും ശരി, റോഡ് ഒന്നും ആക്കി കൊടുക്കാമ ആശുപത്രി പോകുന്ന കാര്യം നടക്കാതെ. മൂന്നാറിലെ ഗതാഗതക്കുരുക്ക് നിയന്ത്രിക്കാൻ നിരവധി തവണ ട്രാഫിക് കമ്മിറ്റികൾ കൂടുന്നുണ്ടെങ്കിലും അതെല്ലാം കടലാസിൽ ഒതുങ്ങുകയാണ്. ഗതാഗതക്കുരുക്ക് സാധാരണക്കാരെ വലയ്ക്കുന്നത് മാത്രമല്ല, മൂന്നാറിന്റെ സഞ്ചാര മേഖലയ്ക്കും വലിയ കോട്ടം സംഭവിക്കും. ക്യാമറമാൻ AP രാജയ്ക്കൊപ്പം ബിനീഷ് ആന്റണി, കേരള വിഷൻ ന്യൂസ്, ഇടുക്കി.